திருமண பொருத்தம், மேரேஜ் மேட்சிங் அப்படிங்கிறது வந்து பேரண்ட்ஸ் ஆகட்டும், இப்போ வந்து இண்டிவிஜுவல்ஸ் அவங்களே வந்து நம்ம கிட்ட பார்க்குறாங்க. ஸோ இந்த திருமண பொருத்தம் எந்த அளவுக்கு உண்மை, இந்த கட்டாயமாக இந்த பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணால்தான் வந்துட்டு வாழ்க்கையில் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த லைஃப் வந்து இப்போ நிறைய பேர் வந்து லவ் மேரேஜுக்கு கட்டாயமாக பார்க்கணுமா, இல்லை அரேஞ்ச் மேரேஜுக்கு மட்டும் பார்த்தாலா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஜாதகத்தில் வந்து விதியிலேயே அவங்களுக்கு காதல் திருமணம் தான் அப்படின்னு நம்ம அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு இன்டென்ஷன் கூட வராது. நம்ம போய் இந்த ஜாதகத்தை பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், அந்த இன்டென்ஷன் கூட வராது. அவங்க எல்லாருமே இந்த எக்ஸப்ஷன் கேட்டகரியில் வந்துருவாங்க. இதுவே உங்களுக்கு ஒரு பேசிக் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு திருமண வாழ்க்கைக்கு முக்கியமானு பார்த்தீங்கன்னா கட்டாயம் முக்கியங்க. ஏன்னா 2 பேரோட ஜாதகத்திலையும் உங்களுக்கு பொருத்தங்கள் அப்படிங்கிறது வெறும் ஸ்டார் நம்ம நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி ஓகே இந்த நட்சத்திரம் இதோட பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்காக அதை எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 பேரோட ஜாதகம், அதாவது ஆணோட ஜாதகத்தையும் சரி பெண்ணோட ஜாதகத்தையும் சரி நம்ம வாங்கி அவங்களுக்கான களத்திர ஸ்தானம், அதாவது ஸ்பவுஸ் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், நம்மளோட 7th ஹவுஸுங்க, அந்த 7ஆம் கட்டம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது ஆணுக்கும் ஆகட்டும் பெண்ணுக்கும் ஆகட்டும் நம்ம அவங்களோட கட்டங்கள் படிக்கும்போது தான் தெரியும். அதே மாதிரி இந்த கட்டங்கள் சிறப்பாக இருந்தாலுமே அதுக்கான பீரியட், இப்போ இந்த திருமண வாழ்க்கையை நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு டைம் பீரியட் இப்போ இருக்கா, அதுதான் நம்ம ஜோதிடத்தில் தசா புத்திகள்னு சொல்லுவோம். அந்த டைம் பீரியட் நம்மளுக்கு வந்துருச்சா அப்படிங்கிறது நம்ம மேண்டட்ரியாக பார்க்கணுங்க. இது 2 விஷயங்கள் நல்லா இருந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனோட நிலை, இந்த சுக்கிரன்ற பிளானட்டோட ஃப்ரீக்வன்சி லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம திருமணம் பண்ணும்போது அவங்களோட வாழ்க்கையில் வந்து பயங்கர முன்னேற்றமும் கரெக்டான டைம் பீரியடுக்கு எல்லா ஒரு எக்ஸிக்யூஷனும் வாங்கிட்டு சூப்பராக இருப்பாங்க.